ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான வீடியோ. நான் ஃபஸ்ட் டைம் வந்து சோப்பு செய்ய போகிறேன். நான் 2 மந்த்தாக வந்து சோப்பு செய்யணும். நாளைக்குன்னு 2 மந்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சே ஆகணும்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. இந்த சோப் பேஸ் வந்துட்டு மீஷோவில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி நான் ரிசீவ் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சி. இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியே பார்க்குறேன். ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு கூட பார்க்கல. பட் வந்து சூப்பராக இருந்துச்சு. சோப் பேஸ் வந்துட்டு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 3 விதமான சோப் வந்து செய்ய போகிறோம். இது 3மே வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி நல்லா க்ளோ கொடுக்குற மாதிரியான சோப் தான். அப்படி ஒரு பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சோப் செய்யறதுக்கு 4 ஹவர்ஸ் பிஃபோர் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் பச்சைப்பயிறு, 1 ஸ்பூன் அரிசி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். இது கூட வந்து 1 ஸ்பூன் உளுந்தும் போட்டுக்கலாம். நான் உளுந்து போடலை, இது 2 தான் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே ஒரு மஞ்சள் கிழங்கு செடி இருந்துச்சு, அது காஞ்சி போச்சு. இதுக்கு மேலே அது கிழங்கு எடுக்காமல் விட்டோன்னா அது மண்ணை அரிச்சிரும். ஸோ அதனால் வந்து நோண்டி எடுத்தாச்சு. இந்த ஒரு செடியில் வந்துட்டு இவ்வளோ கிழங்கு இருந்துச்சு. இந்த மஞ்சள் கிழங்குல மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இன்னும் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த சைஸில் கூட கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சது வந்துட்டு இந்த மஞ்சள் ஜூஸ் தான். ஸோ நார்மலாகவே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டிருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் வைக்கிறது வந்து மஞ்சத்தூள் வைப்போம். ஸோ நம்ம மஞ்சள் சோப்பு வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா, 2வது வந்து உருளைக்கிழங்கு. நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்குறது வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு தான். இதையும் வந்து என்ன பண்ணுறோன்னா, குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற அரிசி, பச்சைப்பயிறு இது 2த்தையும் என்ன பண்ணுறோன்னா, லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எல்லாத்துலேயும் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் கடலை மாவு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணி அளவு வந்துட்டு கம்மியாக தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்குறோன்னா, கடலை மாவு மிக்ஸு, அதுக்கப்புறம் மஞ்சள், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, அரிசி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் சோப் பேஸ் வந்துட்டு ஒரு 3 அளவாக வந்து பிரித்து எடுத்துக்க போகிறோம். பிரித்து எடுத்துகிட்டு இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டியாகவும் தேவையில்லை, இது என்ன மெல்ட் ஆகிறது தான். இருந்தாலும் குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா குயிக்காக வந்துட்டு மெல்ட் ஆகும். ஸோ அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை எப்படி பண்ண போகிறோன்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பவுல் வச்சுட்டு நம்ம பிரித்து வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இது ஒரு 250 கிராம் வரும். நான் அந்தளவுக்கு வந்து பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பேட்சாக தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 250 கிராம் வந்துட்டு சோப் பேஸ் எடுத்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்பிட்வீன் என்ன பண்ணுறோன்னா, நம்ம மோல்டு இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மோல்டு இல்லைன்னா ஏதாவது குட்டி குட்டி கப்பு, இந்த டீ கப்பெல்லாம் இருக்குல்ல, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எது யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மஞ்சள் சோப் தான் வந்து செய்ய போகிறோம். மஞ்சளை எதில் ஊற்றினாலும் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். தண்ணியில் பட்டாலுமே எதில் பட்டாலுமே கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த மஞ்சள் சோப்பு யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னும் வந்துட்டு மஞ்சள் கலர்லலாம் வந்து மாறாது. ஓகேங்களா? அந்த சோப் பேஸ் வந்துட்டு அந்த எசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணுறதுனால, இந்த மஞ்சள் சோப் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகுது இல்லையா, அந்த இச்சிங் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து வராது. நமக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவும் வராத அளவுக்கு ப்ரிவென்ஷன் பண்ணும் மஞ்சள் சோப்பு. இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கோகோனட் ஆயில், விட்டமின் இ கேப்சியூல். இதெல்லாம் நான் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த ட்ரை ஸ்கின் எல்லாம் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய், விட்டமின் இ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்கின் ட்ரைனஸை வந்துட்டு கம்மிப்படுத்தும். ஓகேங்களா? ஒரு க்ளோனஸ் வந்துட்டு கொடுக்கும். அதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மோல்டில் ஊற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து செய்ய போகிறது அதே சேம் ப்ராசஸ் தான் எல்லாத்துக்குமே. சோப் பேஸை வந்து மெல்ட் பண்ணுறோம், எடுத்து வச்சுக்கிற ஜூஸை வந்துட்டு ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 1 மினிட் தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில், ஒரு விட்டமின் இ டேப்லெட். இதில் வந்து நம்மள உருளைக்கிழங்கு சாரும், அதுக்கப்புறம் இந்த பச்சைப்பயிறு அரிசி இருக்கு இல்லையா, இது 3த்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சோப்பாக வந்து ரெடி பண்ணிட்டோம். இதையும் வந்துட்டு ரொம்ப அந்த
கூல் டவுன் வந்து பண்ணக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு வந்து ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மோல்டில் வந்து ஊற்றிடணும். இல்லைனா அது கொஞ்சம் கெட்டியாயிடும், நம்மளுக்கு ஒரு ஷேப் வந்து கிடைக்காது. நெக்ஸ்ட்டு 3ஆவதாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா சேம் ப்ராசஸ் தான். இதுவும் வந்து சோபேஸை வந்துட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்குறோம்ல, அதை எடுத்து ஊற்றிட்டு இது கூடவே 1 ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறமா ஒரு விட்டமின் இ டேப்லெட்டு, இதுவும் வந்துட்டு நம்ம கைவிடாமல் கலரணும். மற்றதை விட இது கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கடலை மாவு ஊற்றின உடனே நம்ம கலரிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கெட்டியாயிடும். ஸோ இதையும் வந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம மோல்டில் ஊற்றி எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கல, கரெக்டாக ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே நல்லா வந்துட்டு கெட்டியாயிடுச்சு. சோப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீட்டில் செஞ்ச சோப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், உருளைக்கிழங்கு, பச்சைப்பயிறு அரிசி, அது ஒரு சோப்பு, அதுக்கப்புறமா கடலை மாவு சோப்பு, 3மே ரெடி. இதில் என்ன ஒரு நான் செஞ்ச மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. எண்ணெயை கம்மி பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம யூஸ்வலாக வீட்டில் செய்கிற சோப்பில் வந்துட்டு கடையில் வாங்குகிற சோப் மாதிரி நுரை எதுவும் அதிகமாக வராது. அந்த ஒரு விஷயந்தான் இதில் வந்து மைனஸ். மற்றபடி வந்துட்டு சோப் எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். பாய்.